அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ரொம்பவும் அழகா இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல தான் ரங்கையா காந்தம்மா தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ராமு அப்படிங்கிற ஒரே ஒரு புள்ள. ரங்கையா காந்தம்மா ரெண்டு பேருக்கும் முதல்ல இருந்து பணத்தாசை ரொம்ப அதிகம். அவங்க ரெண்டு பேருமே ராமுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நிறைய வரதட்சணை வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட்டணத்துல இருக்கிற ஒரு ஜமீன்தாரோட பொண்ணான சீதாவுக்கும் ராமுவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணத்தப்போ சீதாவோட அப்பா 100 பவுன் தங்க நகையும் 10,000 வெள்ளி காசையும் கொடுத்தாரு. அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் பார்த்து ரங்கையா காந்தம்மா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கல்யாணமான முதல் நாள் சீதா அந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வச்ச நாள். புருஷ பொண்டாட்டி ரெண்டு பேருமே அறைக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு மருமக கொண்டு வந்த 10,000 வெள்ளி காசையும் 100 பவுன் தங்கத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா காந்தம்மா, நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு. 10,000 வெள்ளி காசுங்க. என் பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து சேர்த்து வச்சிருந்தா கூட இவ்வளவு பணம் நம்ம கிட்ட இருக்காது. இதோட ஜொலி ஜொலிப்புல என் வயசே குறையுது. ஆமாங்க, இந்த வெள்ளியையும் தங்கத்தையும் பாக்குறதுக்கு என் 2 கண்ணு போதல. என் புள்ள ராமு இருக்கானே, அவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஆனா என் மனசுக்குள்ள ஒரே ஒரு பயம்தான் இருக்கு. பயமா? எதுக்காக பயப்படுற? இவ்வளோ பணம் நம்ம கிட்ட இருக்கும்போது எதுக்கு பயப்படணும்? பணம் இருக்கிறது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இந்த பணத்தை கொண்டு வந்தது யாரு? நம்ம மருமக பொண்ணு சீதா. பட்டணத்து பொண்ணுங்களுக்கு திமிரு அதிகமா இருக்கும். தொட்டது 90க்கும் கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுவாங்க. ஒருவேளை அந்த மகாராணிக்கு நம்ம வீட்டுல ஏதாவது பிடிக்காம கோவப்பட்டு அவ அவங்க வீட்டுக்கு போயிட்டானா, போகும்போது கையோட அவ கொண்டு வந்த இந்த வெள்ளி தங்கம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுவாள்ல. அது மட்டும்தான் என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. ஆமா காந்தம்மா, நீ சொல்றது உண்மைதான். நம்ம மருமக இந்த வீட்டை விட்டு எப்பவும் போகக்கூடாதுன்னா அவளை நம்ம பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கணும். அவளுக்கு எல்லா சேவையும் நாம தான் செய்யணும். அவகிட்ட எந்த வேலையும் கொடுத்துடாத. நாம 2 பேருமே எல்லா வேலையும் செஞ்சிடுவோம். வயசான காலத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த சொத்துக்காக இத கூட செய்யலனா எப்படி? அன்னையில இருந்து ரங்கையா காந்தம்மா கிட்ட நிறைய மாற்றங்களும் வந்துச்சு. மருமக சீதா மேல பாசத்துல இல்ல, அவ கொண்டு வந்த பணம் போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவளுக்கு எந்த வேலையும் கொடுக்காம நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் காலையில சீதா எழுந்திருச்சு வாசல் பெருக்கலான்னு தொடப்பத்தை கையில எடுத்தப்போ அத பார்த்து காந்தம்மா வேகமா சீதா பக்கத்துல ஓடி வந்தாங்க. ஐயோ கடவுளே, என்ன கொடுமை இது! என்னம்மா, உன் கையில இந்த தொடப்பம் இருக்கலாமா? வாசல் பெருக்க வீட்டை சுத்தம் செய்யதான் நான் இருக்கேன்ல, அந்த தொடப்பத்தை கூட நான் பெருக்கிக்கிறேன். நீ அந்த வேப்ப மரத்தோட நிழல்ல ஒரு கயித்து கட்டல போட்டு போய் உக்காந்துக்கோமா. என்னங்கத்த நீங்க? காலையில எழுந்திருச்சு வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது மருமகளை என்னுடைய கடமை. வயசான உங்களை உட்கார வச்சுட்டு எல்லா வேலையையும் நான் தானே செய்யணும். ஐயோ அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற மகாலட்சுமி. உனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம நான் உன்னை பாத்துக்க நினைக்கிறேன். போமா, போய் உக்காந்துக்கோமா. சீதாவுக்கு ஒன்னும் புரியாம அவ வேப்ப மரத்தோட நிழல்ல போட்டிருந்த கைத்து கட்டுல போய் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காந்தம்மா ஒரு விசிறி எடுத்துட்டு வந்து மருமகளுக்கு காத்து விசிறி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச தூரத்துல வீட்டு வாசல்ல ரங்கையா ஒரு பாய போட்டு காய்கறி எல்லாத்தையுமே கட்டையில வச்சு நறுக்கிக்கிட்டு இருந்தாரு. புருஷன் ராமு பக்கத்திலே ஒரு அடுப்பை பத்த வச்சு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இவளை சுத்தி நடக்கிற எல்லாமே சீதாவுக்கு ஏதோ வித்தியாசமா தான் இருந்துச்சு. அப்பதான் மாமனார் மாமியார் ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தது அவ காதுல விழுந்துச்சு. காந்தம்மா, வயசானாலும் நம்ம கஷ்டம் நம்மளை விட்டு போக மாட்டேங்குதில்ல. தோட்டத்துல போய் காய்கறி பறிச்சு அதை நான் இப்ப வெட்டிக்கிட்டு இருக்கேன். என் கையெல்லாம் எப்படி வலிக்குது தெரியுமா? என் பிள்ளைய பாரு, சமையல் கட்டில சமைச்சுக்கிட்டு இருக்கான். இதை நம்ம ஊர்ல யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம குடும்பமானமே போயிடும். மானம் போனா போகுது, பணம் போனா திரும்ப வராதுங்க. நம்ம மருமக பட்டணத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு வரும்போதே 10,000 வெள்ளி காசையும் தங்கத்தையும் கொண்டு வந்த பொண்ணு. அந்த அம்மா கோச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டா இந்த தங்கமும் வெள்ளியும் அவ கூடவே போயிடும். அந்த தங்கத்துக்காக இந்த சேவையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். வாயை மூடிக்கிட்டு காய்கறி நறுக்குங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சீதாவுக்கு மனசு சுக்குநூறா நொறுங்கி போச்சு. மாமனாரும் மாமியாரும் அவன் மேல பாசத்தை காட்டல. அவகிட்ட இருக்கிற பணமும் நகையும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பாசத்தை காட்டுற மாதிரி நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா. அவளை விட அவகிட்ட இருக்கிற பணத்துக்கு தான் அவங்க மதிப்பு கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ ரொம்ப வருத்தப்பட்டா. இவங்களுக்கு எப்படியாவது பாடத்தை கத்து கொடுக்கணும், உண்மையான பாசம்னா என்னன்னு இவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சீதா முடிவெடுத்தா. அன்னைக்கு ராத்திரி நேரம் மாமனார் மாமியார் 2 பேரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சீதா அவளுடைய புருஷனான ராமுவோட கையை பிடிச்சுக்கிட்டு அவங்க வீட்டு தோட்டத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தா. என்ன சீதா, நடுராத்திரியில என்ன எழுப்பி இருக்க? எதுனா வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாங்க,
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசதான் வந்தேன். உங்க அப்பா அம்மா 2 பேரும் என்கிட்ட இருக்கிற சொத்துக்காக தான் என் மேல பாசம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சொத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி வயசான காலத்திலயும் எனக்காக விழுந்து விழுந்து சேவகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அது பிடிக்கல. இந்த நிலைமை இப்படியே இருந்துச்சுன்னா அவங்க 2 பேரும் நிம்மதியா வாழ முடியாதுங்க. எனக்கு தெரியும் சீதா, அப்பா அம்மா 2 பேருக்குமே பணத்தாசை அதிகம். நீ கஷ்டப்பட்டுட்டா நீ கொண்டு வந்த எல்லாமே போயிடும் அப்படிங்கிற பயத்துல தான் அவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க. அதுக்கு தான் நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். நாம இப்பவே அந்த வெள்ளி காசு இருக்கிற பெட்டியோட பூட்டை உடைச்சு அந்த வெள்ளி காசு எல்லாத்தையுமே ஒரு பையில போட்டு கட்டி நம்ம அரிசி கோதாம இருக்குல்ல அதுல போட்டு நம்ம ஒளிச்சு வச்சிடலாம். திருடங்க யாரும் பெட்டியை ஒழிச்சு திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு மாமாவுக்கும் அத்தைக்கே சொல்லலாம். இதெல்லாம் போனதுக்கு அப்புறமா அவங்க என்னை எப்படி பாத்துக்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நீங்க எனக்கு உதவி செஞ்சாகணும். ராமு தான் அப்பா அம்மாவோட பணப்பேராசை போகணும் அப்படின்னா இது சரியான வழின்னு சொல்லி அவனும் சரின்னு சொன்னான். அவங்க 2 பேரும் சத்தமே போடாம அமைதியா வீட்டுக்குள்ள போனாங்க. அவங்க பெட்டியை உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் கொண்டு வந்து குடோன்ல வச்சுட்டு வந்துட்டாங்க. எதுவும் தெரியாத மாதிரி அமைதியா 2 பேரும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில காந்தம்மா எழுந்திருச்சு உள்ள அறைக்குள்ள போய் பார்த்தப்போ தங்கமும் வெளியே இருக்கிற அந்த பெட்டி உடைக்கப்பட்டு பெட்டி காலியா இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. போச்சே போச்சே, யாராச்சும் வாங்க பாருங்க, ஐயோ வெள்ளியும் தங்கமும் போச்சே. அந்த சத்தத்தை கேட்டு ரங்கையா, ராமு, சீதா எல்லாரும் பதட்டமா ஓடி வந்தாங்க. என்ன காந்தம்மா இது, காலங்காத்தால இப்படி கத்தி எதுக்காக ஊரை கூட்டுற? என்ன ஆச்சு? இங்க பாருங்க, ராத்திரி யாரோ திருடன் வீட்டுக்குள்ள புகுந்து தங்கம் வெள்ளி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போயிட்டான். எவனா இருந்தாலும் அவன் நல்லாவே இருக்க மாட்டான். நான் இப்பவே என்னோட உசுர போய் மாச்சிக்க போறேன். ரங்கையா காலியா இருக்கிற பெட்டிய பார்த்து நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அப்படியே தரையில விழுந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து பார்த்தாங்க. திருடனோட அடையாளம் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா அந்த பணம் போனதுல இருந்து ரங்கையா காந்தம்மா 2 பேரும் பைத்தியக்காரங்களா மாறிட்டாங்க. இப்படியே 3 நாள் போச்சு. தங்க காணாம போன நாள்ல இருந்து ரங்கையா காந்தம்மா 2 பேரும் ஆள் மனச மாத்திக்கிட்டாங்க. ஏன்னா மருமக போனா பணம் போயிடும் அப்படின்னு இருந்த அந்த பயம் இப்ப அவங்களுக்கு இல்ல. ஏன்னா போறதுக்கு பணமே அங்க இல்லையே. இப்பதான் அவங்க உண்மையான குணமே வெளியில வந்துச்சு. 4வது நாள் சீதா கைத்துக்கட்டுல உக்காந்துக்கிட்டு இருந்தா. அப்ப அதை பார்த்த காந்தம்மா ரொம்பவும் கோவமா சீதா பக்கத்துல வந்தாங்க. என்ன சீதா, மகாராணி மாதிரி வந்து கட்டுல உக்காந்துக்கிட்டு இருக்க? கொண்டு வந்த பணம் தான் போயிடுச்சு. வீட்டு வேலையாச்சும் ஏதாச்சும் பார்க்கலாம்ல. சும்மா உக்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி? போய் வாசலை பெருக்கி கோலம் போட்டு வீட்டு வேலையை பாரு. சரிங்க அத்தை, இதோ இப்பவே போய் எல்லா வேலையும் பாக்குறேன். சீதா கொஞ்சம் கூட கோவப்படாம சந்தோஷமா எழுந்துச்சு போய் வாசல் பெருக்கி தண்ணியை தெளிச்சு கோலம் போட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி வச்சிட்டான். அப்ப அங்கேயே உக்காந்துக்கிட்டு இருந்த ரங்கையா மருமகளை பார்த்து கொஞ்சம் கோவமா, என்ன மருமகளே, இன்னும் அடுப்பை பற்ற வைக்கலையா? என் புள்ள வேலைக்கு கிளம்புற நேரமாச்சு, இன்னும் சமைக்கலனா எப்படி? சீக்கிரமா போய் சமையலை பண்ணு, என் புள்ள வேலைக்கு கிளம்பணும். 1/2 மணி நேரத்துல சமையலை முடிக்கலனா மதியம் உனக்கு சாப்பாடு கிடைக்காது. வர வர சோம்பேறித்தனம் அதிகமாயிடுச்சு. கோவப்படாதீங்க மாமா, என் வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டு உங்களுக்கு சாப்பாடு சுட சுட ஆக்கி போடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. இப்படியே 1 வாரமும் போச்சு. சீதா காலையில எழுந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா. ரங்கையா காந்தம்மா 2 பேருமே திண்ணையில உட்காந்துக்கிட்டு பணம் போச்சே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதே சோகத்திலேயே தான் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் என்னெல்லாம் திட்டினாலும் சீதா யாரையுமே எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாம எல்லாரையுமே ரொம்ப பாசத்தோட தான் பாத்துக்கிட்டு இருந்தா. சீதா மாமனார் மாமியாருக்கு நேரத்துக்கு சரியா சாப்பாடும் கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் காந்தம்மா பழைய சோளம் கொடோன்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு போனவங்க உள்ள கையை விட்டு சோளத்தை தேடும்போது அவங்களுக்கு 2 பையே கிடைச்சது. என்ன இது அப்படின்னு சொல்லி அதை வெளியில எடுத்து அந்த பைய பிரிச்சு பார்க்கும்போது தொலைஞ்சு போன வெள்ளியும் தங்கமும் அதுல இருந்துச்சு. 100 பவுன் தங்கமும் 10,000 வெள்ளி காசும் பத்திரமா இருந்துச்சு. ஏங்க இங்க வாங்க, தங்கம் கிடைச்சிருச்சு. திருடன் வேற எங்கேயும் இல்ல, நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கான். புருஷ பொண்டாட்டி 2 பேருமே வெள்ளியும் தங்கமும் கிடைச்சத பார்த்து அளவு கடந்த சந்தோஷத்துல இருந்தாங்க. ரங்கையா அந்த தங்கத்தை எடுத்து நெஞ்சோடு அணைச்சுக்கிட்டாரு. ஆனா இதுவரைக்கும் காந்தம்மா முகத்துல இருந்த சந்தோஷம் போய் இப்போ கோவம் வந்துருச்சு. இந்த தங்கத்தையும் வெள்ளியையும் இங்க கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்கிறது வீட்டை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு சீதாவை போய் பார்த்து, ஏண்டி சீதா, அப்போ இதெல்லாம் நாடகம் ஆடினது நீதானா?
இந்த தங்கத்தையும் வெள்ளியையும் கொண்டு போய் அந்த கொடோன்ல பதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ராவும் பகலும் நாங்க பணம் காணாம போச்சேன்னு வருத்தப்படுறத பார்த்து இத்தனை நாள் நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தியா? ரங்கையாவும் கோவமா சீதாவை முறைச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப ராமு குறுக்குல போந்து ஏதோ சொல்ல வரும்போது சீதா ராமுவை தடுத்து பொறுமையா மாமியார் முன்னாடி வந்து நின்னா. ஆமா அத்தை, அந்த திருட்டு நாடகம் ஆடினது நான் தான். அந்த தங்கத்தையெல்லாம் கொண்டு வந்து இந்த கொடோன்ல வைக்கணும் அப்படின்னு சொன்னதும் நான் தான். எதுக்குமா நாங்க உனக்கு என்ன குறைய வச்சோம்? உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்கிட்டோமே, அப்புறம் எதுக்குமா எங்களுக்கு இந்த தண்டனை? நீங்க என்ன இத்தனை நாள் மகாராணிய பாத்துக்கிட்டதுக்கு காரணமே என் மேல இருக்கிற பாசம் எதுவும் இல்லையே மாமா. இதோ நான் வரதட்சணையா கொண்டு வந்த தங்கமும் வெள்ளியும் தானே உங்களுக்கு என்னை விட பெருசா போச்சு. நீங்க எனக்கு வேலை கொடுத்து நான் கோச்சுக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா இந்த தங்கமும் வெள்ளியும் போயிடும் அப்படிங்கிற பயத்துல தானே கஷ்டப்பட்டு என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க. என்னை விட இந்த தங்கம் உங்களுக்கு முக்கியமா போச்சே. உங்களுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு தடுப்பு சுவரா இருக்கிறது இந்த தங்கமும் வெள்ளியும் தானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சீதா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரங்கையாவும் காந்தம்மாவும் அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க அத்தை, அந்த பணம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு எப்போ உங்களுக்கு தெரிய வந்துச்சோ அன்னையில இருந்து உங்களுடைய உண்மையான குணம் என்னங்கறத நீங்க காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. வீட்டு வேலை எல்லாத்தையுமே என்ன செய்ய சொன்னீங்க, என்ன சமைக்க சொன்னீங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உங்களை எதிர்த்து நான் ஏதாவது பேசிருக்கேனா? பொறுமையா நீங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன். உங்க 2 பேரையுமே நான் நல்லபடியா தானே பாத்துக்கிட்டேன். அதை கேட்டு மாமனார் மாமியார் 2 பேருமே தலகுனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அத்தை, நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற மருமக. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையுமே பொறுப்பா பாத்துக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீங்க பணம் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கறதுனால என்னோட கடமையை என்ன செய்ய விடல. என்னை பார்த்து நீங்க பயந்தீங்க. பணம் இருந்தா ஒரு மாதிரி, பணம் இல்லனா ஒரு மாதிரி பாக்குற உங்களுடைய அந்த குணம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால தான் என் புருஷன்கிட்ட சொல்லி பணத்தை திருடி நம்ம வீட்லயே நான் ஒளிச்சு வச்சேன். உங்களுக்கு சேவை செய்யறதுக்கான பாக்கியமும் எனக்கு கிடைச்சது. பணம் இருந்தாலும் இல்லைனாலும் நான் உங்களை நல்லபடியா பார்த்துப்பேன் அப்படின்னு உறுதி கொடுக்கறேன். சீதா சொன்னதை கேட்டு ரங்கையாவுக்கும் காந்தம்மாவுக்கும் அவமானமா இருந்துச்சு. பணத்துக்காக எந்த அளவுக்கு கீழ் மட்டமா நடந்துக்கிட்டோன்னு நினைச்சு அவங்க ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. மருமக முன்னாடி இப்படி தலைகுனிஞ்சு நிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சேன்னு அவங்க வருத்தப்பட்டாங்க. அந்த வெள்ளி காசு இருக்கிற மூட்டையை கொண்டு வந்து மருமக கிட்ட கொடுத்துட்டாங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுமா. பணத்து மேல இருக்கிற ஆசையில அந்த பணத்துக்காகவே உன்னை நாங்க நல்லபடியா பாத்துக்கிட்டோம். அந்த பணம் போனதுக்கு அப்புறம் உன்னை நாங்க நிறையவே கொடுமைப்படுத்திட்டோம். ஆனா நீ பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாலும் எங்களை நீ நல்லபடியாவே பாத்துக்கிட்ட. உன் முன்னாடி நாங்க தலை குனியிற நிலைமை வந்துடுச்சுமா. இதுக்கு காரணம் எங்க பேராசைதான்னு எங்களுக்கு தெரியும். ஆமாமா சீதா, உன்னுடைய இந்த திருட்டு நாடகம் எங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணத்தை வெளியில கொண்டு வந்து காட்டிடுச்சு. பணம் இருந்தாதான் பாச காட்டணும் அப்படின்னு நாங்க நினைச்சது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. தயவு செஞ்சு நாங்க செஞ்ச தப்ப நீ மன்னிக்கணும். நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற மருமக இல்லம்மா, நாங்க பெறாத பொண்ணுமா. நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற மகாலட்சுமி. உன்னை நாங்க நல்லபடியா பார்த்துப்போம். அதை கேட்டு சீதா சந்தோஷமா அவங்க கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு, உங்களுக்குள்ள இந்த மாற்றத்தை வர வைக்கதான் நான் இப்படி எல்லாம் பண்ண அத்தை. இந்த பணம் நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாது. எப்பவுமே அது நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கட்டும். ஆனா அந்த பணத்துக்காக நாம ஒருத்தங்க மேல பாசத்தை காட்டிக்க வேண்டாம். அந்த பாசம் சுத்தமா இருக்காது. ராமு அந்த நொடி ரொம்பவும் பெருமையா தன்னுடைய மனைவியை தலை நிமிர்ந்து பார்த்தா. அன்னையில இருந்து ரங்கையா காந்தம்மா 2 பேருக்கிட்டையுமே நல்ல மாற்றமும் தெரிஞ்சுது. பணத்துக்காக இனிமே யாரையுமே மதிக்க கூடாது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. சீதா, ரங்கையா, ராமு, காந்தம்மா எல்லாருமா சேர்ந்து ஒன்னா அந்த குடும்பத்துல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. சீதா தன்னுடைய மாமனார் மாமியார் 2 பேரையுமே ரொம்பவும் நல்லபடியாவே பாத்துக்கிட்டா. மனுஷங்களுக்கு நடுவுல இருக்கிற பாசம் ஆள் மனசுல இருந்து எதையும் எதிர்பார்க்காம வரணும். பணத்தை வச்சு வர பாசம் என்னைக்குமே நிரந்தரமா இருக்காது. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனா ஒருத்தங்க மேல நம்ம வச்சிருக்கிற அன்பு பாசமும் எப்பவுமே நிரந்தரமா இருக்கும்.